இயேசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட இந்த வாக்கினை செய்து கொடுத்த தேவனுக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். அது தொடர்ந்து இந்த வாக்கினை ஏற்படுத்தி கொடுத்த உபதேசர்களுக்கும் மற்றும் சபை மூப்பர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட நாம் பார்க்க போகின்ற காரியத்தை குறித்து என்னவென்றால், இயேசுவின் வருகையில் நாம் அவரோடு போக வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும் என்று சில காரியத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து தியானிக்க போகின்றோம். இது தியானிக்கிறதுக்கு முன்பாக ஒரு நிமிடம் தலைகளை தாய்த்து கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். இருக்குமுள்ள பிதாவே, இந்த ராஜா அந்த நாளிலே கூட ராஜா எங்களை ஒன்றாக சேர்த்து தேவனை அப்பா இந்த ஆலயத்தில் ராஜா உங்களை தொகுதி கொள்ள செய்த கிருபைகளுக்காகவும் உங்கள் நன்றிகளில் எடுக்கிறோம் ராஜா. இதோ தேவனை அப்பா பேச போகின்ற வசனத்தில் ராஜா நீரே பக்கங்களிடம் இருந்து நான் அல்ல ராஜா, நீரே மத்தியிலே அசைவாடி பேச வேண்டுமாக ஜபிக்கிறோம் தேவனை அப்பா. அதை கேட்டு புரிந்து கொள்ள ராஜா நல்ல ஒரு ஞானத்தை நீங்கள் கற்றுவிட வேண்டுமாக ஜபிக்கிறோம் தேவனை அப்பா. ஒவ்வொருவரும் பெருமையாக செல்லாதபடி ராஜா கேட்டு ராஜா அதன்படி ராஜா அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாக ஜபிக்கிறோம் ராஜா. நீரை வழியில் சத்திய ஜீவனமாக இருந்து தொடக்கம் முதல் முடிவு வரைந்த ராஜா நீர் வழிநடத்த வேண்டுமா, எங்களோடு உலாவ வேண்டுமாக ஜபிக்கிறோம் ராஜா. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்துங்க. நீர் புரட்சிகளாக இயேசு ஜபிக்கிற நல்ல இந்த நாளிலே கூட நாம் இயேசுவின் இரண்டாம் வருகையில அவரோடு நாம் செல்ல வேண்டும் என்றால் என்னென்ன காரியங்கள் நம் மத்தியில் இருக்க வேண்டும், எப்படியாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஒரு 7 முக்கியமான காரியங்களை குறித்து இந்த நாளிலே கூட நம்ம வேதவசத்தின் அடிப்படையில் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது காரியமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே பாவ மன்னிப்பு என்று நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவதாக ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகின்றோம். இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்களை இந்த உலகத்தில் செய்து போயிருக்கிறார். இரண்டாவது தேவன் இந்த உலகத்துக்கு வருவேன் என்று சொல்லி தான் சென்றிருக்கிறார். இங்கு அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா, எப்படியாக நாம் இருக்கிறோம் என்றுதான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். அனைவரும் காலகாலமாக கிறிஸ்தவர்களாக தான் இருக்கின்றோம். ஆனாலும் உண்மையாக கிறிஸ்தவராக இருக்கின்றோமா என்பதை நாம இந்த வசனத்தின் மூலியமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய பேர் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக தான் நாம் இருக்கின்றோம். ஆனா நமக்குள்ள இயேசு இரண்டாம் வருகை வரும்போது எத்தனை பேர் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், எத்தனை பேர் நாம் கைவிடப்படுவோம் என்று இன்றைக்கு இந்த வேதவசனம் சொல்கிறது பொறுத்து நாம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளே ஒரு நாம் இதுக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்க போகின்றோம். நிறைய பேர் பாவ மன்னிப்பு இல்லாமல, நிச்சயமாக பாவ மன்னிப்பு இல்லாமலே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவ மன்னிப்பு எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கும். ரோமர் 10:9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். பாருங்க, வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய பாவங்களை இயேசு வாயினால அறிக்கையிட்டு இருதயத்தினால விசுவாசிக்கும் போது நாம் என்ன பண்ணுவோம், ரட்சிக்கப்படுவோம். அதுதான் இங்க சொல்லுது. தேவனிடத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த ரட்சிப்பை நாம பெற வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பு அவர்கிட்ட நாம் கேட்க வேண்டும். எப்படியாக அந்த பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம்னா தேவனிடத்துல முன்னாள் படித்து முழு இருதயத்தோடும் நம்முடைய வாயினால தொடர்ந்து விசுவாசித்து தேவனிடத்துல கேட்கணும். இசப்பா, இனிமே நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனிமே நான் இந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் என்று இயேசுவிடத்துல நம்ம முழு மனதோடு விசுவாசித்து நம்முடைய வாயினால கேட்கும் போகும்போது, நம்முடைய வாயினால் அறிக்கையிடப்படும் போது இந்த ரட்சிப்பை நாம பெற்றுக்கொள்ளவராக இருப்போம். இந்த ரட்சிப்பு ஒரு தடவை நமக்குள்ள வந்து விட்டது என்றால் அந்த பாவம் நமக்குள்ள இருக்காது. ரட்சிப்பு வரும்போது எப்படி இருக்குன்ற அறிகுறி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்பதுல எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று பார்த்தா, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளை நாம் அறியாதலே நமக்குள்ள ஒரு கண்ணீர் வர ஆரம்பிக்கும். தேவனிடத்துல நம்ம ஜபிக்கும் போது நம்மளை அறியாமலே நம் மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். தேவனுக்கும் நமக்கும்
ஒரு ஒப்புதல் உருவாகும். இதெல்லாம் தான் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு. தேவன் இடத்துல நாம ரட்சிக்க பெற்றிருக்கிறோமா இல்லையா என்று ஒரு அடையாளங்களாக காணப்படுகிறது. இதுதான் முதலாவது தேவனிடத்திற்கு நாம செல்ல வேண்டும் என்றால், மரித்த பிறகு தேவன் வருகையில அவரோடு கூட நம்ம செல்ல வேண்டும் என்றால் முதலாவது ரட்சிப்புக்குள்ள நாம் எல்லாருமே வளர வேண்டும். இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக காணப்படுகிறது. தேவனுடைய வருகைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் முதலாவது நாம ரட்சிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் பார்க்கணும்னால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஜலத்தினாலே முழு ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். இது நிறைய பேர் எடுத்திருப்பாங்க ஞானஸ்தானம். ஆனால் குழந்தையா இருக்கும் போதே நம்ம எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குன்னா, விசுவாசம் உள்ளவரை ஞானஸ்தானம் எடுக்கணும். எப்படின்னா, குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாங்க சின்ன வயசுலேயே. ஸோ அந்த கொலையில் நம்மளுக்கு எந்த ஒரு ஞானமும் இருந்திருக்காது. நம்ம அப்பா கையில் இருந்தோமா, அம்மா கையில் இருந்தோமா, இல்லை தாத்தா பாட்டி வச்சிருந்தாங்களா, யாருக்கிட்ட வச்சிருந்தோன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஞானஸ்தானம் என்றால் பாருங்க, ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்துதான் இது ஒரு வார்த்தையாக ஞானஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் பிளஸ் ஞானமும் ஸ்தானமும் இது ரெண்டும் சேர்ந்த பிறகுதான் ஞானஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. வசனம் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:5. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஜலத்தினாலும் ஆவினாலும் ரெண்டுத்தினாலையும் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. ஞானஸ்தானம் என்றால் என்ன? முதலாவது பாவத்திலே மறித்து நீதியிலே உயிரோடு இருந்து கொள்வதுதான் ஞானஸ்தானம். அதே நம்ம இது குழந்தையா இருக்கும்போது கொடுக்கும்போது ஞானஸ்தானம் குழந்தைக்கு தெரியுமா எது ஞானம் எது ஞானம் என்று குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. ஸோ குழந்தையாக இருக்கும்போது இருக்கிற ஞானஸ்தானம் ஒரு ஞானஸ்தானமே அல்லது உண்மையாக நம்மளுக்கு ஞானம் வந்த பிறகு நம்ம பாவத்தில் மறித்து ஞானமாக நீதிக்கு இயேசுவோடு உயிரோடு இருந்து கொள்வது தான் ஞானஸ்தானமாக இருக்கிறது. ஸோ இரண்டாவது காரியமாக அனைவரும் நம் கிறிஸ்துவலாக இருக்கிற அனைவரும் ஜலத்தினாலும் ஆவினாலும் முழு ஞானஸ்தானம் எடுக்கும்போது மட்டும்தான் தேவனுடைய வருகைக்கு நாம ஆயத்தமாக உள்ளவர்களாக காணப்படுவோம். இல்லை என்றால் தேவனுடைய வருகையில நம்ம கண்டிப்பாக கைவிடப்படுவோம். மூன்றாவது காரியம் பார்க்க போகும்போது, மீட்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். வசனம் பாருங்க, எபேசியர் 4:30 வாசிச்சு பாருங்க. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படின்றது என்ன? பரிசுத்த ஆவியை நாம பெற்றுக்கொள்ளுவர்களாக தான் இருக்கணும். பரிசுத்த ஆவி என்பது ஒரு முத்திரையாக நம்ம கிறிஸ்தவர்கள் அனைவர்களுக்கும் இருக்க வேண்டும். அது ஒரு சீல். நம்முடைய பரிசுத்த ஆவி என்பது நமக்கு ஒரு முத்திரையாக காணப்படுகிறது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னா, நம்ம கவர்மெண்ட்ல கூட நமக்கு தேவையானது நமக்கு ஒரு முத்திரை என்று பார்த்தோம்னா, நம்ம ஐடென்டிட்டி அப்படின்னா ஆதார் இல்லை ரேஷன் கார்டு ஏதாவது இருந்தால் தான் நம்ம கவர்மெண்ட்ல கொடுக்குற அனைத்து சலுகைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த உலகத்திலே, கடவுள் படைத்த இந்த உலகத்திலே நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி, நம்மளுக்கு ஒரு முத்திரை இருக்கும்போது மட்டும்தான் அந்த சலுகைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல தான் பரிசுத்த தேவ ஆவியானவர் வரும்போது பரலோகத்தில் நமக்காக ஒரு முத்திரை, அதுதான் இந்த பரிசுத்த ஆவி என்ற ஒரு முத்திரை இருக்கும்போது மட்டும்தான் தேவனிடத்துல நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். தேவனிடத்துல பரலோகத்துல நாம பிரவேசிக்க முடியும். அதே போலதான் கொஞ்சம் பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, என்ன என்று பார்த்தோம்னா, நாம தான் ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதானே, அப்புறம் எதுக்கு புதுசாக இந்த பரிசுத்த ஆவியை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்று. ஆனால் அதுவும் கரெக்டு தான். பட் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது என்றால், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தோமானால், பரிசுத்த ஆவி ரட்சிக்கப்படும் போதே நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு வருவது தான் பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பிலே நமக்கு காட்டுகிறார். ஆனால் உண்மையாக நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டு நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களிலிருந்து நம்ம வெளியே வந்து தேவனிடத்துல ஜபிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவி, நம்மோடு இருக்கிற பரிசுத்த ஆவி நம்ம உள்ள வரும்.
நமக்குள்ள வந்து நம்மளை வழிநடத்துவார். அந்த மாதிரி தான் பரிசுத்த ஆவியை நமக்குள்ள பெற்றுக்கொள்ளும் போது தான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தரிசிக்க முடியும். கண்டிப்பாக நாம் அனைவருமே இந்த ஒரு பரிசுத்த ஆவியை நமக்குள்ள பெற்றுக்கொள்வர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் இங்க சொல்லுகிறார். 4வது காரியம் நம்ம பார்க்கும்போது வேறுபாடுள்ள வாழ்க்கை. வேறுபாடுள்ள வாழ்க்கை என்றால் நம்ம கிறிஸ்தவர்களாக நமக்கும் இந்த உலகத்தில் காணப்படுகிற மற்றவங்களுக்கும் ஒரு வேறுபாடுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்போது மட்டும்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னேன். பாருங்க, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலக்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு நம்மளை தனியாக விலக்கி இருக்கிறார். உங்களுக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் இங்க ஆலயத்துல ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். ஆனா இங்க சேராதவங்க எல்லாருமே இந்த உலகத்தின் பிரகாரத்துல இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் காணப்படணும். அதுக்காக தான் அந்த வேறுபாடான வாழ்க்கையை இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதே போல எத்தனையோ பேர் சபைக்கு வராங்க, சபைக்கு வராங்க, எல்லாத்தையும் செய்கிறாங்க, சபையுடைய பணிகளை செய்கிறாங்க, ஆலயத்தில் என்னென்ன இருக்கு எல்லாமே செய்கிறாங்க. பட் ஒரு வேறுபாடு உள்ள வாழ்க்கையாக இருக்கிறார்களா என்று ஒரு விஷயம் நாம யோசிச்சு பார்க்க வேண்டும். நிறைய பேர் இந்த உலகத்தில் கூட நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. இதுக்கு முன்னாடியிலிருந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா எத்தனையோ விதமான டெக்னாலஜி, எத்தனையோ விதமான மாற்றுதல், எத்தனையோ விதமான வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த உலகத்திலேயே நம்மளுடைய ஆலயம், நம்முடைய வேத வசனம், நம்முடைய தேவன், இது 3 மட்டும்தான் மாறாத ஒரு நிரந்தரமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. சபை என்பது கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம அசட்டை பண்ணாமல் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு இடம் கிடையாது. இது எப்படின்னா ஒரு மாறு மனதை கொண்டு வருகிற ஒரு இடமாக காணப்படுகிறது. தேவ ஆலயத்தில் வந்தோம்னா நம்ம மனசு எல்லாமே மாறிடும். தேவனுடைய சாயலாக தேவன் நம்மளை மாற்றும்படிக்காக தான் நம்மளை ஒரு தனி மனிதனாக பிரித்து வைத்து கொண்டிருக்கிறார். இந்த வசனம் பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 8:29. உங்களுடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராளனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக மாறும்படி தான் தேவன் முன்குறித்து இருக்கிறார். குமாரனுடைய சாயலாக நம்ம மாறும்படி தான் தேவன் நம்மளை வேறுபாடாக ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்து ஆலயத்தில் நிறுத்திருக்கிறார். பாருங்க, 3 வருஷமாக தேவன் ஊழியம் செய்யும் போது பேதுரு தேவன் கூட தான் இருந்தான். ஆனால் அவரை பிடித்து கொண்டு செல்லும் போது என்ன பண்ணா, பேதுரு தனியாக வந்து விட்டான். வந்த இடத்துல அந்த இருக்கிற ஜனங்களும் கேட்குறாங்க, பேதுரு பார்த்த என்ன வந்து நீயும் அந்த கலிலேயில ஒருத்த வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுடைய பேச்சு அங்கே வந்து அவனுடைய யாரோடு இருந்தாங்க என்பது மற்றவங்க பார்த்த உடனே சொல்லும்படியாக இருக்கும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பேச்சு கூட இயேசுவோடு நம்ம உறவு கொண்டு இருந்தோம்னால் நம்ம பேச்சும் மாறிடும், நம்மளுடைய சிந்தனையும் இயேசுவை போல மாறிடும், நம்முடைய நடக்கையும் இயேசுவை போல மாறிடும். ஸோ இயேசுவோடு நம்ம இருக்கும்போது எல்லாமே அவரை போல மாறிடும். மற்றவங்க ஒரு 10 வருடம் கழித்து நம்மளை புதிதாக பார்க்கும்போது பரவாயில்ல, முன்ன மாதிரி இல்லை, இவன் மாறிட்டான், இவனுடைய சாந்தமாயிட்டான், முன்ன மாதிரி கோபப்படுறது இல்லை, இவங்கள கொஞ்சம் மாற்றுதல் வந்திருக்கிறது. இதெல்லாம் எப்போ சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா தேவன் நமக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் இந்த வார்த்தைகளை நம்ம கேட்க முடியும். ஸோ ஆலயத்தில் நம்மளை வேறுபாடாக தேவன் பிரித்து வைத்திருக்கிறார். சில பேர், நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கலாம், நான் வந்து இந்த பாஸ்டரை போல ஆகணும், நான் வந்து இந்த வர்ஷிப் லீடரை போல ஆகணும், நான் வந்து இந்த ஹீரோ போல ஆகணும் அப்படின்னு. ஆனால் மனிதனை போல ஆகணும் என்று நினைப்பது எல்லாமே ஒரு நாள் வீணாக போய்விடும். ஏனென்றால் மனிதனுள்ள ஒரு வீக்னஸ் கண்டிப்பாக இருக்கும். மனிதன் ஒரு நாள் கீழே விழுந்துடுவான். ஆனால் நம்ம எல்லாருமே நினைக்க வேண்டிய காரியம் இயேசுவை போல மாறணும். அது மட்டும்தான் நம்ம நினைக்கணும். இந்த பாஸ்டர் நல்லா பாடுறாரு, அவரை மாதிரி ஆகணும், இவர் நல்லா வர்ஷிப் பண்றாரு, இவரை மாதிரி ஆகணும். அது எல்லாமே ஒரு நாளைக்கு வீணாக போய்விடும். ஆனா இயேசு வந்து இறந்தவரமானவர், ஒருபோதும் மாறாதவராக இருக்கிறார். ஸோ அதனால நம்ம எல்லாருமே இயேசுவை போல மாறணும். அவரை போல மாறும்போது மட்டும்தான் நாம வந்து
ஒரு தனியாக பிரிக்கப்பட்ட ஒரு மனிதர்களாக காணப்படலாம். ஸோ 5வது காரியமாக பார்க்கும்போது சுவிசேஷம் உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. எல்லாருமே நம்ம கிறிஸ்துவ உண்மையான கிறிஸ்துவன் என்று சொல்வது வாயினால் சொல்வது மட்டுமல்ல, எல்லா கிறிஸ்துவனும் என்ன செய்ய வேண்டும் என்றால் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9:16. பாருங்க, சுவிசேஷத்தை நாம் எல்லாருமே பிரசங்கிக்கணும். ஏன்னா அதோடு நம்முடைய கடமை என்று வேதவசனம் இங்கு சொல்லியிருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்காதவர்களுக்கு ஐயோ என்று வேதவசனம் இங்கு சொல்லியிருக்கிறது. எல்லாருமே கிறிஸ்டினாக வாழினால, வார்த்தையினால, சர்ச்சைக்கு போறதுனால, கஷ்டங்கள் வர்றதுனால, இதனால மட்டுமல்ல, நமக்கு தேவனுடைய வாக்கு தத்தத்தை, தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். எப்படி அறிவிக்க வேண்டும்? எல்லாருமே ஊழியக்காரர்கிட்ட கேட்குறவங்க யார் இருக்கலாம் என்று கூட யோசிக்கலாம் கிறிஸ்டியன்ஸ் சிலர். ஸோ ஸ்டேஜில் நின்று தான் தேவனுடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும் என்று அல்ல. தினந்தோறும் நம்ம மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ ஸ்டேட்டஸ் மூலியமாக வசனத்தை வைத்து தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லலாம். இல்லை போகின்ற வேலை செய்கின்ற இடத்துல தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அதுவும் ஒரு சுவிசேஷம் தான். ஸோ மயிலில் நடந்து போகிறப்போ ட்ராக்ஸ் கொடுப்பது, தேவனுடைய வார்த்தைகளை சொல்வது, அதுவும் ஒரு சுவிசேஷம் தான். இது எல்லாமே ஒரு சுவிசேஷமாக இருக்குது. இந்த மாதிரி சுவிசேஷத்தை சொல்லி எப்போது நம்முடைய சுவிசேஷத்தை கேட்டு என்னைக்காவது ஒரே ஒரு மனிதன் மனம் மாறினால என்றால் அந்த பேர் அந்த கணக்கை நம்முடைய பேரில் தேவன் கண்டிப்பாக எழுதியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு மனமாற்றுதலை நாம் உண்டாக்கணும். சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு மனமாற்றுதலை உண்டாக்கணும். இது எல்லாம் தான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒரே ஒரு மனிதன் மனம் மாறினாலும் நம்முடைய கணக்கில் தேவன் எழுதியிருக்கிறார். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய வருகைக்கு நாம ஆயத்தமாக இருக்க முடியும். தேவனுடைய வருகையில நாம ஏற்றுக்கொள்ள முடியும். 6வது காரியமாக இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும். தினந்தோறும் தேவன் 2ஆம் வருகை இருக்கு அப்படி என்று தினந்தோறும் நாம விசுவாசிக்கிறவர்களா இருக்கலாம். டெய்லியும் ஜெபம் பண்றோம், நம்ம தேவைகளுக்காக ஜெபம் பண்றோம், மற்றவர்கள் சுகமாகணும் என்று ஜெபம் பண்றோம். ஆனா ஒரு நாளாச்சும் நாமும் ஏசப்பா நீங்க வருகைக்காக நான் ஆயத்தப்படணும், உங்களுடைய வருகைக்காக நான் காத்து இருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு நாம ஜெபித்திருப்போமா என்று ஒரு நிமிடம் யோசிச்சு பார்க்கணும். இரவு தூங்கும் வேலையில கூட நம்ம ஜெபம் பண்ணணும். என்னவென்று, ஆண்டவரே இன்று இரவு நீ வருவாயானால் உம்மோடு கூட நான் செல்ல நீர் என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணணும். அதே தூங்கி 7 மணிக்கு காலையில் ஜெபம் பண்ணும் போதும் அதே போலதான், ஆண்டவரே இந்த பகலிலே நீ வருவாயானால் உம்மோடு கூட என்ன எடுத்து செல்லும் என்று. இந்த மாதிரி தேவனுடைய வருகையை ஒவ்வொரு நாளும் நாம ஆசிரிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசிக்கணும். ஏசப்பா வருவாரு, கண்டிப்பா அவரோடு நாம செல்லணும், அதுக்காக நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படின்ற தினந்தோறும் இயேசுடைய வருகைக்காக விசுவாசத்தோடு நம்ம காத்திருக்கும் போது மட்டும்தான் தேவன் நமக்காக அவர் வருகையில நாம எடுத்துக்கொள்வது இன்னும் ஈஸியாக இருக்கும். இங்க பாருங்க, எபேசியர் 9:28 வாசித்து பார்ப்போம். எபேசியர் 9:28. எபிரேயர் 9:28. அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவருக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். தேவனுடைய வருகை நம்ம காத்திருக்கும் போது 2ஆம் தரமாக தேவன் வரும்போது நம்மளை தரிசிப்பார் என்று இந்த வேதவசனம் சொல்லப்படுகிறது. இதே போலதான் தினந்தோறும் நம்முடைய தேவனுக்காக நம்ம காத்திருக்கும் போது கண்டிப்பாக தேவன் 2ஆம் தரமாக வரும்போது நாம் அவரை தரிசிக்க முடியும் என்று வசனம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக 7வது காரியமாக முடிவு பரிந்தும் நிலைநிற்கிறவனை ரட்சிக்கப்படுவான் என்று நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்க, முதல்ல இந்த 6 வசனங்களை கைக்கொள்ளும் போது இந்த 6 காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த 6 காரியங்களை நம்ம கைக்கொள்ளும் போது தான் அதை முடிவு பரிந்தும் இந்த 6 காரியங்களை நாம் கடைபிடித்து வந்தோமானால் கண்டிப்பாக தேவனுடைய வருகையில் நாம் அவரோடு கூட செல்வோம் என்பதில் சந்தேகம் இல்லை. முதலாவது காரியமாக அடைந்த ரட்சிப்பு,
இரண்டாவதாக பெற்ற ஞானஸ்தானம், மூன்றாவதாக அபிஷேகம், நான்காவது அவர் வேறுபாடு உள்ள ஒரு வாழ்க்கை, ஐந்தாவது நாம சொல்ற சுவிசேஷம், ஆறாவதாக விசுவாசமாய் இருப்பது. இந்த 6 காரியங்களை நாம் கடைசி வரைக்கும் முடிவு பரிந்தும் நம்மோடு கூட நம்ம காத்து கொள்ளும் போது மட்டும்தான் தேவனுடைய வருகைக்கு நாம ஆயத்தமாக இருப்போம் என்று சொல்கிறது. வசனம் பாருங்க, மத்தேயு 24:13 வாசிக்கும் போது, மத்தேயு 24:13 முடிவு பரிந்தும் நிலை நிற்கப்படுவனே ரட்சிக்கப்படுவான். பாருங்க, வசனம் அதுதான் சொல்லுது, முடிவு பரிந்து நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று. இந்த 6 காரியங்களை குறித்து, இந்த 6 காரியங்களை நம்ம கடைபிடித்து வந்தோமானால் முடிவு பரிந்தும் தேவனுடைய வருகை வரைக்கும் நம்ம இந்த 6 காரியங்களை கடைபிடித்து வரும்போது கண்டிப்பாக இயேசுடைய 2ஆம் வருகைக்கு நம்ம ஆயத்தமாகிவிட்டோம் என்றுதான் அர்த்தம். இயேசு எப்போ வந்தாலும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். இத்தனை நாள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருக்கலாம், இத்தனை நாள் எத்தனையோ பாவங்கள் மத்தியிலும் வாழ்ந்திருக்கலாம், எத்தனையோ விதமான பிரச்சனைகள் மத்தியிலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் எப்போது இந்த 6 காரியங்களை நாம் உண்மையாக பயபக்தியோடு இதை நாம் தொடர்ந்து கடைபிடித்து வரும்போது தேவன் கண்டிப்பாக அவருடைய வருகையில 2ஆம் வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக கைவிட்டப்பட்டு தான் இருக்கும். அனைவரும் எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் தேவன் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஏசப்பா, நாங்கள் கற்றுக்கின இந்த 6 காரியங்களை ராஜா, தினந்தோறும் உங்களுடைய வருகை முடிவு பரிந்து ராஜா நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு அந்த பலனை தாரும், அந்த ஞானத்தை தாரும் என்று ஒரே ஒரு 5 நிமிடம் தேவனிடத்தில் என்று ஜெபிப்போமா? இத்தனை நாள் நாம் ஜெபித்திருக்கலாம், ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. காலமும் இனி செல்லாது என்று வேதவசனமும் சொல்லி இருக்கிறது. அதே போலதான் காலம் இனி செல்லாது. இதுவரை ராஜா நாங்கள் எத்தனையோ பாவங்களை செய்து, எத்தனையோ ராஜா கவலைகளை செய்து இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் கண்டிப்பாக இந்த 6 காரியங்களை வைத்து நம்ம ஜபிக்கும் போது கண்டிப்பாக தேவன் நமக்குள்ள வந்து நம்மளை அற்புத அதிசயங்களை காண செய்வார். அதே போல நமக்கு மன மாற்றுதலையும் கொண்டு வருவார். ஒருவரும் வாயில திறந்து கேளுங்க, வசனமும் சொல்கிறது, தன் வாயை வெளியே திறக்கிறவர் திறந்து கேட்கும்போது அதை தேவன் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல ஒவ்வொருவரும் இந்த 5 நிமிடம் மட்டும் தேவனை நோக்கி பார்ப்போமா? தேவனை நோக்கி பார்ப்போமா? அப்பா, முதலாவது ராஜா என்னை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளும் ராஜா, இதுவரை நாங்கள் கிறிஸ்தவர்களை வாழ்ந்த வாழ்க்கை வேறு தேவனே. அப்பா, இன்று முதல் ராஜா நாங்கள் ஒரு புது வாழ்க்கையோ வாழ, இன்று முதல் ஒரு புது வாழ்வை எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்போமா? ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து கேட்கும்போது மட்டும்தான் எனக்கு வேணும்னா நான் கேட்கணும், நான் பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம தான் கேட்கணும். அவங்க கேட்கும்போது மட்டும்தான் தேவன் அவங்களுக்கு தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார், அவரோட தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். கண்டிப்பாக நம்ம வாய்களை திறந்து கேட்கும்போது மட்டும்தான் தேவன் அதை செய்வார். அனைவரும் வாய்களை திறந்து கேளுங்க, ஏசப்பா நான் ரட்சிக்கப்படணும், ஏசப்பா எனக்கு பெருமை தாருங்க, பாவ மன்னிப்பை எனக்கு கொடுங்க என்று கேளுங்க. வாய்களை திறந்து கேளுங்க, ஏசப்பா என் பாவங்களை மன்னியுங்க, நான் உமக்கு தெரியாத எத்தனையோ பாவங்களை செய்திருக்கலாம், வீழ்ச்சிக்கு தெரியாத எத்தனையோ பாவங்களை செய்திருக்கலாம் இயேசுவே, பெற்றோர்களுக்கு தெரியாத எத்தனையோ பாவங்களை செய்திருக்கலாம், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம் ராஜா. ஒரு விஷயத்துக்கு அந்த பாவம் மன்னிப்பு அருளுங்க ராஜா. எனக்காக சிலுவையில் மறித்திருக்கிறேன் தேவனே, ஆனாலும் நான் திரும்ப திரும்ப என் பாவங்களை செய்து ராஜா திரும்ப தேவனே அப்பா உங்கள் சிலுவையில் அருந்து கொண்டே தான் இருக்கிறேன். உங்களுடைய வருகைக்கு நான் ஆயத்தம் இல்லாதவனா இருக்கிறேன், ஒரு பிரேயர் கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் இருக்கிறேன் என்று சொல்லுங்க. தேவனிடத்துல சொல்லும் போது ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளை அழுது ஜபிக்கும் போது நம் கண்ணீரை கண்டு தேவன் அப்பா நம்ம துக்கங்களை, இருதயத்தின் யோசனைகள் எல்லாத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். முதலாக கேளுங்க, பாவத்தை அறிக்கையிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை ஒப்பு கொடுத்துடணும் முழு மனதோடு தேவனை, முழு இருதயத்தோடு, இருதயத்த ஆலயத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டு சொல்லுங்க, எங்கள் பாவங்களை மன்னியுங்க ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னியுங்க ராஜா, ஒரு ரட்சிப்பை எங்களுக்கு தாருங்க தேவனே, ஒரு ரட்சிப்பை எங்களுக்கு தாருங்க தேவனே. ஆம் தேவனே, இந்த ஒரு ராஜா, ஆம் தேவனே நாங்கள் ஒரு ரட்சிப்பான வாழ்க்கை வாழ எங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. ஆம் தேவனே, இது ராஜா
எங்களுக்குள்ள ஒரு மன மாற்றங்களை கொண்டு வாருங்க ராஜா. புது சிருஷ்டியை உண்டாக்குங்க தேவனே அப்பா. என் கண்களினால, எங்க பார்வைகளினால ராஜா, எங்கள் வாய்களினால ராஜா, எங்க கரங்களினால, எங்க கால்களினால, எங்க சதிகளினால தேவன் எத்தனையோ பாவ காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் தேவனே. ஒவ்வொன்றை இப்ப சுச்சரிக்க வேண்டுமாக ஜபிக்கிறோம் தேவனே அப்பா. ஆம் தேவனே, ஒரு பாவமான காரியங்களும் இனி எங்களை தொடாதபடிக்கு, நாங்கள் பேருக்கு கிறிஸ்தவனாக அல்லாதபடிக்கு ராஜா, உம்முடைய இரண்டாம் வருகைக்கு ராஜா நாங்கள் ராஜா ஆம் தேவனை ஆயத்தப்பட நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஒரு பரிசுத்த ஆவி எங்கள் மேல் ஊற்ற வேண்டுமாக ஜபிக்கிறோம் ராஜா. அனுதினம் உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானித்து ராஜா, உம்மண்டை உருவாட, உம்மோடு ஒரு ஒப்புறுதலாக ஆம் தேவன் உடைய அபிஷேகத்தை ஆவியில் நிரம்பி நாங்கள் ஜபிக்க நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆம் தேவனை நல்ல ஒரு ஞானத்தை நீங்க கட்டளிட வேண்டுமாக ஜபிக்கிறோம் தேவனே அப்பா. உம்முடைய சுவிசேஷத்தை சொல்கின்ற ஒரு ஞானத்தை எங்களுக்கு தாருங்க தேவனே அப்பா. ஆம் தேவனேஸ்வரே, எப்படி நாங்கள் சொல்ல வேண்டும், எப்படி நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு ஞானத்தை நீங்க கட்டளிட வேண்டுமாக ஜபிக்கிறோம் ராஜா. ஆம் தேவனேஸ்வரே, அதுவே போல ராஜா எங்களோட வாழ்க்கையிலே தேவனே அப்பா உண்மை நெருங்காதபடிக்கு தேவனே இதோ ஒரு தடை எங்களுக்கு காணப்படுகிறது ராஜா. ஆம் தேவனே, எத்தனையோ தடவை எத்தனையோ பேர் முயற்சி பண்ணிருக்கலாம், இனி நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இனி நான் தேவனிடத்துல பன்றாடணும், இனி தேவனுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளணும் என்று. ஆனாலும் ஒரு நாள் கடைபிடிக்கிறோம், 2 நாள் கடைபிடிக்கிறோம், தேவனிடத்திலிருந்து மறுபடியும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி வந்துதான் இருக்கிறோம். ஆனா இனி அப்படி இருக்கக்கூடாது. ஒரு உறுதி எடுங்க, இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்க தேவனிடத்துல. தேவனே இயேசுவே, இனி நான் பாவி அல்ல ராஜா, உமக்கு ஒப்பானவன் ராஜா. ஆம் தேவனே, தாய் உருவாகும் முன்னே ராஜா நீர் என் கருவில் கண்டிருக்கிறீர் தேவனே அப்பா. என் பேரை சொல்லி அழைத்திருக்கிறீர் அல்லவா ராஜா. நீர் என்ன இந்த உலகத்துல, இந்த கிராமத்தில இந்த கிராமத்தில் என்னை உருவாக்கின, இந்த கிராமத்தில் என்னை பிரிக்க செய்த காரணம் ஒன்று இருக்கு என்று நான் அறிந்திருக்கிறேன் ராஜா. ஆம் தேவனே, எத்தனையோ பேர் ராஜா ஊனமுற்றோர்கள் ராஜா, எத்தனையோ பேர் பார்வை இல்லாமல், பேச முடியாமல், நடக்க முடியாமல் ராஜா செவிடாக இருக்கிறார்கள் தேவனே. ஆனாலும் அது போல நாங்கள் இல்லாமல் எங்களுக்கு நன்றாக தேவனே அப்பா அனைத்தையும் பரிபூர்ணமாக உருவாக்கி அந்த கருவில் ராஜா எங்களை கொண்டு வந்து இம்மற்றமாக பாதுகாத்து இருக்கிற தேவனே. அதுக்கு தேவனுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆம் தேவனே, நீர் எங்களுக்காக எத்தனையோ செய்திருக்கிறீர். எத்தனையோ விபத்துகள் மறைந்திருக்கிறார்கள், எத்தனையோ கொள்ள நோய்கள் மத்தியில மறைந்திருக்கிறார்கள் ராஜா. ஆனாலும் தேவனே இயேசுவப்பா, அதெல்லாம் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை காத்து கொண்டிருக்கிறேன். அதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு தேவனே அப்பா நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் ராஜா. இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் எடுத்து பயன்படுத்துவீராக தேவனே அப்பா. இந்த 6 காரியங்களுக்கு ராஜா நாங்கள் ஆம் தேவனை கட்டுப்பட்டு நடக்க ராஜா நீங்க கிருபை செய்வீராக தேவனே. இந்த ராஜா உடைய மறியோ பரிந்து ராஜா அதை நாங்கள் பின்பற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவனே அப்பா. நீ மற்றும் உதவி எபினேசர் ராஜா, இனி எங்களை காத்து கொள்ளுங்க ராஜா. ஆம் தேவனை, வாய்களை திறந்து கேட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ராஜா நீர் ராஜா அவர்கள் கேட்டதை கேட்ட வண்ணமாக நிரப்ப வேண்டுமாக ஜபிக்கிறோம் தேவனே அப்பா. ஆம் தேவனே, எந்த ஒரு சாத்தான் கிரியைகளும் அணுகாதபடிக்கு நீர் காத்து கொள்ளுங்க. எந்த ஒரு பலவீனங்களும் காணாதபடிக்கு நீங்க காத்து கொள்ளுங்க ராஜா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க ராஜா. உங்களுடைய நம்பி வந்த பிள்ளைகள் தேவனே ஒருபோதும் வெட்கமட்டு போகாதபடிக்கு நீங்க காத்து வழிநடத்த வேண்டுமாக ஜபிக்கிறோம் ராஜா. ஆம் தேவனே, உலகத்தில் இருக்கிற அநேகரை விட ராஜா நாங்கள் ஒரு விசேஷித்தவர்கள் என்று நாங்கள் நினைவு கூறுகிறோம் தேவனே. எங்களை தனியாக பிரித்து எடுக்கிறீர்கள் என்று ராஜா நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவனே அப்பா. அதே போல தேவனே, இந்த விசுவாசம் ராஜா உடைய வருகைக்காக ராஜா நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் தேவனே அப்பா. உடைய வருகையிலே ஒரு ராஜா நாங்கள் கைவிட்டு போகாதபடிக்கு ராஜா உம்மோடு கூட எங்களை சேர்த்து கொண்டு உம்மோடு கூட எங்களை எடுத்து செல்ல வேண்டுமாக ஜபிக்கிறோம் தேவனே அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க ராஜா. ஆம் தேவனை, கேட்டது கேட்டு வண்ணமாக வழிநடத்தி கொடுக்க வேண்டுமாக ஜபிக்கிற ராஜா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க ராஜா. இன்று ராஜா நாங்கள் கேட்டது ராஜா நல்லது ஒரு வாழ்க்கைக்கு நல்லது ஒரு காரியங்களாக இருக்கு, நீங்க விலக செய்ய வேண்டுமா ஜபிக்கிற ராஜா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க ராஜா. முடிவு பரிந்து உங்களுடைய பிரசன்ன எங்களோடு கொண்டு வழிநடத்த வேண்டுமா மீட்பர் ரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.